Hi dear Sagos, this is Karthika. இந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனல்ல போட்டு 1 இயர்க்கு மேல ஆகுது. இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட அப்பப்ப இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. and நம்மளோட சேனல்ல previous வீடியோஸ்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. and என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸும் நான் கூட சேர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன்னா அப்படினா யாராவது கஷ்டம்னு சொன்னாலே நான் கண் கலங்கிடுவேன். நான் கலியுக கர்ணன்பா. எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன் அப்படிங்கறீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். and நீங்க நம்ம அன்பு பழகு சேனல்ல ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. இது கற்பனை கதைலாம் கிடையாது. நம்ம லைஃபோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். கதையோட கதாநாயகன் பாத்தீங்கன்னா ராஜான்னு வச்சுக்கலாம். ராஜா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளு. சொன்னோட சந்தோஷம் துக்கத்துல வெளியே ஷேர் பண்ணிக்காத ஆளு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போன இடத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட சில பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. இவரும் சரி அவர்கிட்ட போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு. என்னப்பா அப்படின்னு அவர் கேட்கும்போது என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, யாரை நம்புறதுனே தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூடவே இருக்காங்க, ஆனா என் முதுகுலே குத்திட்டு போயிடுறாங்க, உறவுகள் மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுறாங்க, ஆனா காரியமானோடனே என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, எனக்கு யாரை நம்புறதே தெரியல, துரோகம் திருமண பக்கம் எல்லாம் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அதுக்கு அந்த முனிவர் ஒரு கதை சொல்றாரு. காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் இருக்கு. ஆனா ஒரு நரி கழுகு ஒண்ணு செத்து இருந்தது. அதை சாப்பிடும் போது அதோட எலும்பு வந்து தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு. வெளியிலயும் எடுக்க முடியல, உள்ளாரையும் போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சரி, அந்த வழியா போன ஒரு மான் கிட்ட இந்த நரி வந்து ஹெல்ப் கேக்குது. எனக்கு ரொம்ப முடியலப்பா, இதை எடுத்து கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஆஹா, நீ எத்தனை வாட்டி என்னையே கொலை பண்ண பார்த்தா நான் கண்டிப்பா உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான் ஓடி போச்சு. அந்த சைடு போன குரங்கு கூட்டத்துக்கிட்ட போய் இது கேட்டு எனக்காக ப்ளீஸ் பா, எனக்கு ரொம்ப வலிக்குது, எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க ப்ளீஸ். ஆஹா, நான் உன்னை எடுத்து கொடுத்தா நீ என்னையே கொண்டுடுவேன், நான் உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு கூட்டங்களும் ஓடிடுச்சு. இப்படியே இந்த நரி வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடு வந்து ஒரு கொக்கு போச்சு. ஆக்சுவலி கொக்கோட வாய் பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டா இருக்கும். ஸோ அதால ஈஸியா எடுக்க முடியும். கொக்கு கிட்ட இது போய் கேட்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, இது எப்படியாவது எடுத்து கொடு, இந்த உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு பொருளை நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கொக்கும் ஓகே சொல்லிட்டு இதோட வாயை விட்டு நரி தொண்டையில இருக்க அந்த எலும்பை எடுத்து கொடுத்துடுது. நான் எடுத்து கொடுத்துட்டேன், நான் போகணும், எனக்கு இந்த உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு பரிசு தரேன்னு சொன்னியே, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்கு அந்த நரி கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த நரி சிரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலே விலை உயர்ந்த பொருள் என்ன, உன்னோட உயிர் தானே, நான் உன்னை கொல்லாம விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது. இந்த கொக்குக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இந்த கதையை அந்த முனிவர் நம்ம ராஜா கிட்ட சொல்லும் போது ராஜாக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. இந்த கதையை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, உதவி செய்யணுன்ற எண்ணம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணம். இங்க பல பேருக்கு அது கிடையாது. ஆனா நிறைய உதவி செய்யறவங்க தான் வாழ்க்கையில நிறைய அடியும் படுறாங்க, நிறைய துரோகத்தையும் சந்திக்கிறாங்க. சோ யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம செய்யற உதவி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திடுமா? கண்ணை மூடிக்கிட்டு கஷ்டம்னோடனே உதவி செய்யக்கூடாது. ஒரு தடவைக்கு 100 வாட்டி யோசிங்க, இந்த உதவினால நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதான். அது சுயநலம் கிடையாது. தன் மேல அக்கறை இருக்கிறது சுயநலம் கிடையாது. தன்னோட சந்தோஷத்துக்காகவும் தன்னோட தேவைக்காகவும் இன்னொருத்தரை துன்புறுத்துறது தான் சுயநலம். ஸோ சுயநலத்தை விட செல்ஃப் கேர் நான் சொல்லிக்கலாம். நம்ம ஏமாறாம இருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வழியிலேருந்து தான் நம்ம தப்பிக்கலாம். ஸோ இனிமேல் யாராவது வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அவங்க யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நிஜமாவே அந்த ஹெல்ப்னால அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை ஜஸ்ட் லைக் தட்னு எப்போ பார்த்தாலும் உதவிக்காக மட்டுமே நம்மளை தேடுறாங்கன்னா பி அவேர் ஆஃப் தட் பீப்புள். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உஷாரா இருங்க, ஏன்னா இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு காலம் கிடையாது. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. அதனால தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அப்பப்போ ஆப்பு வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெஷலி ஐ டெடிகேட் திஸ் வீடியோ டு மை மாம். நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணி ஆப்பு வாங்கியிருக்காங்க. நான் வேறு ஏதாவது பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளெஸ்ட் guys. Love yourself. Stay tuned. This is Karthika. Bye.